நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 12/4/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05 திதி இன்று அதிகாலை 4:12 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:31 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இரவு 8:05 வரை வியாகதம், பின்பு அஷனம். கரணம் மாலை 5:08 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:04 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:31 வரை சதயம், பின்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் பௌர்ணமி, சனிக்கிழமை. பெருமாளுக்கு உரிய ஒரு நாள், கிரிவலம் செல்லக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுதுமே இன்னைக்கு பௌர்ணமி தான். காலையில 4:15 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. இன்னைக்கு முழு பௌர்ணமி, 2 பட்டெல்லாம் வரல, முழுமையா இருக்கு. அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு, சத்யநாராயண பூஜை வழிபாடு, அம்மன் வழிபாடு இதெல்லாம் செய்வது மிக சிறப்பு. இன்னைக்கு பெருமாள் வழிபாடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெருமாள் கோயிலுக்கு சென்றால் ஏன் உட்காரக்கூடாது, அதுக்கு ஒரு விளக்கம். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்றதை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சுக்கிரன், சூரிய பகவான், புத பகவான், ராகு பகவான். திருக்கணிதப்படி சனி பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். காலை 7:39 சந்திர பகவான் துலா ராசிக்குள் பிரவேசமாகிறார். மீன ராசிக்கு 7:40 சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு, சத்யநாராயண பூஜை வழிபாடு எல்லோரும் செய்யுங்கள். பௌர்ணமி பூஜை வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் தேங்காயில 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சம் கனியும் வசமும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். பெருமாள் கோவிலுக்கு சென்றால் ஏன் உட்காரக்கூடாது? உட்கார்ந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, பெருமாள் கோயிலுக்கு போனா உட்காரக்கூடாது அப்படின்னு. அது எதற்காக சொல்கிறார்கள்? அமர்ந்து வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்றது தான் ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கடைசியில கையில் பணம் மிஞ்சுவதே கிடையாது இல்லைங்களா? நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. கடனும் வறுமையும் மட்டும்தான் நிற்கிறது. இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னு எல்லார் மனசுலயும் ஓடும் இல்லையா? அப்போ அவரவர் ராசிப்படி தினமும் பெருமாளின் இந்த நாமத்தை உச்சரித்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நிச்சயம் தீரும். அது என்ன மந்திரம்? பெருமாள் கோவில் வழிபாட்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கான பதிலையும் பார்க்கலாம். பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் அமரக்கூடாது என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து பின்பு தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு மகாலட்சுமி தேவியிடம் வரங்களை கேட்டுவிட்டு வீடு திரும்பும் போது அந்த மகாலட்சுமி தாயார் நம்முடனே வந்து விடுவார்களாம். நம்முடன் நம் வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நாம் எந்த விதத்திலும் தாமதப்படுத்த கூடாது என்பதற்காக பெருமாள் கோவிலில் அமரக்கூடாது. ஆனால் கோவிலுக்கு நாம் செல்வதே மன அமைதியை தேடித்தான். அப்படி இருக்கும்போது இறைவனை வழிபட்டுவிட்டு அவசரமாக
கோவிலில் ஒரு நிமிடம் கூட அமராமல் செல்வது சரியாக இருக்காது. ஸ்ரீதேவி நினைத்தால் நமக்கு எந்த வழியில் வேண்டுமென்றாலும் செல்வ வளத்தை கொடுக்க முடியும். நீங்கள் பெருமாள் கோவிலில் அமர்ந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதால் நிச்சயமாக உங்களுடன் மகாலட்சுமி தாயார் வரமாட்டேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை, இல்லைங்களா? உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ராசிப்படி உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை குறைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய பெருமாளின் நாமம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள் ஓம் கேசவாய நம அப்படின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் தினமும். ரிஷபராசி நேயர்கள் ஓம் நாராயணாய நம அப்படின்ற உச்சரிப்பை உச்சரியுங்கள் இந்த மந்திரத்தை. மிதுன ராசி நேயர்கள் ஓம் மாதவாய நம அப்படின்னு உச்சரியுங்கள். கடகராசி நேயர்கள் ஓம் கோவிந்தாய நம. சிம்மராசி நேயர்கள் ஓம் விஷ்ணுவே நம. கன்னிராசி நேயர்கள் ஓம் மதுசூதனாய நம. துலாம் ராசி நேயர்கள் ஓம் திரிவிக்ரமாய நம. விருச்சிக ராசி நேயர்கள் ஓம் வாமனாய நம. தனுசு ராசி நேயர்கள் ஸ்ரீதராய நம. மகர ராசி நேயர்கள் ஓம் ஹர்ஷிகேசாய நம. கும்பராசி நேயர்கள் ஓம் பத்மநாபாய நம. மீனராசி நேயர்கள் ஓம் தாமோதராய நம. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பெருமாளை மனதார நினைத்து பூஜை அறையில் உங்களுடைய ராசிக்கு உண்டான மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது, எண்ணிக்கைலாம் கிடையாது, புரியுதுங்களா? அவருடைய விருப்பம்தான். அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி சத்யநாராயண பூஜையோடு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரம்பிப்பதற்கு நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த பெருமான் கூடிய விரைவில் வழிகாட்டி கொடுப்பார். அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மந்திரத்தை அவரவருக்குரிய மந்திரத்தை எழுதி வச்சு சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் விலகும். கமிஷன் தொடர்பான பணிகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் படிப்படியாக விலகும். கால்நடை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்க்க உதவிகரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 3 நஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். பரணி நட்சத்திர எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். புதிய முதலீடுகளில் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். சிந்தனைகளின் போக்கில் குழப்பங்களும் தெளிவின்மையும் இன்னைக்கு காணப்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் செலவு நிறைந்த ஒரு நாளாக நிற்கிறது. அதிசய தெற்கு திசை, அதிசய நிறமே நஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இன்றைய தினம் வீடு மனை விற்பனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிரடியாக ஒரு முடிவை எடுப்பீர்கள். எதிர்பாரா சில உதவிகள் நண்பர்கள் வழியில இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 9 நஷ்ட நிறம்
மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில் தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்லாம் அதிகரிக்கும். பத்திர வழியில் ஆதாயம் அடைகின்ற ஒரு நாள். வெளிவட்டாரத்தில் உங்கள் வார்த்தைகள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். உதவிகரம் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசயத்தின் ஒன்றாமே நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்கார தேடல்லாம் அதிகரிக்கும். நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கை கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும். வியாபார சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகும். அரசு தொடர்பான செயல்பாட்டுல ஆதாயம் மேம்படும். சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க, குறுந்தொழில் செய்யறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உத்தியோகத்துல திறமைக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசியின் நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டெல்லாம் விலகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். வாடிக்கையாளர்களில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மறைமுகமான எதிர்ப்புகள் மூலம் செயல்பாடுகளில் கால தாமதம் ஏற்படும். எதிர்பாரா செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் இரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சஞ்சலமான சிந்தனைகளால் ஒரு செயல்பாட்டுல ஒரு தடுமாற்றம் இன்னைக்கு ஏற்படும். அதனால கவனமா இருங்க. தாயின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபார அபிவிருத்திக்கான சூழல்லாம் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயத்துல கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். பொதுமக்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல பொறுமை தேவை. இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கவனமா இருங்க. அதிசய வடகிசையன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். கவனமா இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் மனமிட்டு பேசுங்க. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் விரும்பி வருவார்கள். பெருந்தன்மையான செயல்களால் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். அதே போல வியாபாரத்துல ஒரு அதிரடியான திட்டங்களால் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். சகோதரர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும்
அன்புடன் எதையும் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதளவில் புதிய ஒரு ஒரு பாதை தெரிகின்ற ஒரு நாளாக இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் இதெல்லாம் சந்திச்சிங்க. வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும், தொழில் ரீதியாகட்டும் எல்லாம். ஆனா இப்பொழுது ஒரு புதிய பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்ல சிந்தித்து முடிவெடுங்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும். கணவன் மனைவியுடைய புரிதல்லாம் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் பாசத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய இசையோட மேற்திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாதைகள் புலப்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நண்பர்களுக்கு இடையேயான நட்பு வட்டாரம் விரிவடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உறவுகளிடத்தில் பொறுமை தேவை. அதே மாதிரி போட்டி தேர்வு இதுலெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல விவேகத்தோடு செயல்படுங்கள். புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உறுதி மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. திருவோணம் நட்சத்திரம் மாற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 7:30 மணி வரைக்கும் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம். அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இருந்தாலும் நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் சுமூகமாக பழக வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேகத்தை விட விவேகத்தை இன்னைக்கு காட்டுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்னைக்கு 7:40க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவெல்லாம் கிடைக்கும். உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த தொடர்புகள்ல கவனம் தேவை. நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். புதிய வண்டி வாங்குவீங்க. உத்தியோகத்துல எதிர்பாராத அலைச்சல்கள்லாம் ஏற்படும். இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். கவனமா இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனத்தோடு எதையும் செய்ய வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.